செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, அங்குள்ள நிலவரம். நிச்சயமாக, அதாவது உலகத்தினுடைய முதல் உயிரினம் தோன்றிய நாள், சக்திவேலை முருகனுக்கு அன்னை பார்வதி வழங்கிய நாள் என பல்வேறு சிறப்புகளை பெற்ற இந்த தைப்பூச திருநாள் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குழுமியிருக்கிறார்கள். கடற்கரையா பக்தர்கள் தலையா என்கிற அளவில் லட்சக்கணக்கான பக்தர்கள், பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கே கூடியிருக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. கோவில் வாசல்ல பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கூடி சுவாமி தரிசனம் செய்வதற்காக காத்திருக்கிறார்கள். அதிகாலை 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்ட நிலையில் உதய மார்த்தாண்ட அபிஷேகம், நிர்மாலய தரிசனம், அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மிக நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் அரோகரா கோஷம் முழங்க சுவாமியை தரிசனம் செய்யக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு சாதாரணமாக சர்வ தரிசனத்தில் பக்தர்கள் 7 மணி நேரம் முதல் 8 மணி நேரம் வரை காத்திருந்து தரிசனம் செய்வதாகவும், 100 ரூபாய் கட்டணத்தில் 3 மணி நேரம் முதல் 4 மணி நேரம் ஆவதாகவும் தெரிவிக்கிறார்கள். 700 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த பகுதிக்கு 4 கிலோமீட்டர் முன்னதாகவே வரக்கூடிய வாகனங்கள் முழுமையாக தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அங்கே இருந்து ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்கள்ல தான் அங்கே வரக்கூடிய நிலை காணப்படுகிறது. பக்தர்கள் பாத யாத்திரையாக திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் அதாவது 100 கிலோமீட்டர் தாண்டியும் பாத யாத்திரையா பக்தர்கள் வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. காவடி எடுத்தும் ஏராளமான சுவாமி தரிசனம் செய்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவமணி.